கிட் சம்மர் கேர் டிப்ஸ் பார்ப்போமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் பவித்ரா ஃப்ரம் பெட்டல்ஸ் சைல்ட் கேர் கிளினிக். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் இந்த வருஷம் சும்மா பட்டையை கலப்புது. ஸோ இந்த டைமில் குழந்தைங்கள நம்ம எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, என்ன மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும், என்ன ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஹைட்ரேஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோடை காலத்தில் நமக்கு நிறைய வேர்க்கும். ஸோ வேர்வையினால் நம்மளுடைய நீர் சத்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீர் சத்து குறையாமல் இருக்கிறத பார்த்துக்க வேண்டியதுதான் முதல் முக்கியமான விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்க. தண்ணி பெரிய குழந்தைங்களாக இருந்தால் அவங்களே எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க மட்டும் இந்த தண்ணி குடிக்கிறது பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, விளையாட்டுலேயே ஜாஸ்தி கவனம் செலுத்துவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் ஞாபகமாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. தண்ணி தவிர மற்ற ஃப்ளூயிட்ஸ் லைக் மோர் கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம், நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். ஃப்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுத்ததா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கடையில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிற நேமில் நிறைய கேன் ஜூஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. வீட்டில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஐஸ் எதுவும் பயன்படுத்தாமல், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிக்காமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ வேணால் ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கலாம். சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். குழந்தைங்க தர்பூசணி, மஸ்மெலான், கிர்னி பழம், கியூக்கம்பர்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு, கிரேப்ஸு, நொங்கு, அந்த மாதிரி எவ்வளோ வேணால் குழந்தைங்க எடுத்துக்கலாம். சளி பிடிக்கும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். 6 மாதத்திற்கு கீழ் உள்ள குழந்தைங்க அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. ஸோ பெரியவங்க ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. இவ்வளோ வெயில் அடிக்குது, குழந்தை நாக்கெல்லாம் வறண்டுரும், தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும், கொஞ்சம் தண்ணி கொடுக்கணுமே, ஒரு ஸ்பூன் கொடுக்கவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வேண்டவே வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா தாய்ப்பால்லே அவங்களுக்கு தேவையான நீர் சத்தும் டெலிவர் ஆக போகுது. ஸோ தாய்ப்பாலே ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துக்கோங்க. யூரின் நல்லா போகிறாங்களான்னு மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, யூரின் அவுட்புட் இஸ் வெரி குட் இண்டிகேட்டர் ஃபார் தர் ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போய்க்கிறாங்க, நார்மல் கலர் லைட் கலரில் இருக்குது, ரொம்ப டார்க் எல்லோவாலாம் இல்லை. யூரின் போகிறப்ப சின்ன குழந்தைனா அழுகையோ, பெரிய குழந்தைனா ஒரு மாதிரி எரிச்சல் ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஹைட்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் சம்மர் சீசனில் ரொம்ப காமன். ஸோ அதுக்கும் நீங்கள் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம், குழந்தைங்கள முடிந்த அளவுக்கு அந்த பீக் ஹவர்ஸ் ஆஃப் சன்னில் நீங்கள் வெளியில் அனுப்புறதை தவிர்த்துக்கோங்க. ஒரு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி டைமில் குழந்தைங்க வெளியில் விளையாட போகாமல் இருக்கிறது பெட்டர். அப்படியே வெளியில் போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்கும் போது சன்கிளாஸஸ் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் அது மாதிரி சின்ன கேப்போ ஹேட்டோ மாட்டிக்கலாம். சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தலாம். 6 மாதத்திற்கு மேலேயே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு மாதிரியான கான்ஸ்டியூயன்ஸ் கொண்ட ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். SPF 30 அல்லது 50க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்விம்மிங் போகிறாங்க குழந்தைங்க, இல்லை வெக்கேஷன் போகிறீங்க அப்படிங்கிறப்போ தாராளமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். 2 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணணும். இல்லை நிறைய ஸ்வெட்டோ இல்லை ஸ்விம் பண்ணிட்டு வராங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் ரீஅப்ளை பண்ணுறதுக்கான நீட் இருக்கும். க்ளோத்ஸ் பொறுத்த வரைக்கும் லைட் கலர்டு காட்டன் க்ளோத்ஸு, நல்லா லூஸான க்ளோத்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 100% காட்டனாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய காட்டனுங்கிற பேரில் சிந்தட்டிக் மிக்ஸ்டு மெட்டீரியல் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ 100% பியூர் காட்டன் நல்லா ப்ரீத்தபிளாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் சம்மர் டைமில் ரொம்ப காமனாக இருக்கும். ஏன்னா இந்த வேர்வை நிறைய இருக்கிறதுனால ஸ்வெட் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டக்ட் அடைச்சிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேர்க்குருவாக இருந்தாலும் சரி, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு சூட்டுக்கோப்பில் ஆரம்பித்து நல்ல ஒரு ப்ரொஃபவுண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இம்பெட்டிகோ அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், படை போன்ற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். அதை தவிர வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், நம்ம சம்மருக்கே உரிய சிக்கன் பாக்ஸு, மம்ஸு, அந்த மாதிரி விஷயங்களும் காமன். ஸோ அது தனி என்டிட்டி. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வேக்சினேஷன் தான் அதுக்கு ப்ரிவென்ஷனுக்கான பெஸ்ட்டு ஃபார்முலா. வேக்சினேஷன் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படிங்கிறப்போ அவங்க தனிமைப்படுத்திக்கிறது, ஐசோலேட் பண்ணிக்கிறது தான் மற்றவர்களுக்கு அது பரவாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரே வழி. மற்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 முறையாவது குழந்தைங்களை குளிப்பாட்டிடுங்க. நார்மல் சோப் அண்ட் வாட்டர் பயன்படுத்தினால் மட்டுமே போதும். சுடு தண்ணி பயன்படுத்தணுமா, சம்மர் டைம்லேயும் சூடாக கொடுத்தணுமா தண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டேப்பில் திறந்தாலே தண்ணி சூடாக தான் வருது இப்போது. ஸோ எக்ஸ்ட்ரா சூடு பண்ணி தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் பயன்படுத்தினாலே போதுமானது. சோப்பும் ரெகுலர் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க நிறைய மண்ணில் விளையாடுறாங்க, வெளியில் போயிட்டு வராங்க அப்படிங்கிறப்போ ஒரு மைல்டு ஆன்டிபாக்டீரியல்
ஜெல் சோப் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹேர் வாஷ் பொறுத்த வரைக்கும் வீக்லி ட்வைஸு த்ரைஸ் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். யூஷுவல் ஷாம்புவே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஷார்ட்டாக இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களா மொட்டை கூட அடிச்சுக்கலாம். ஸோ ஹேர் ஷார்ட்டு, நெயில்ஸ் வந்து ட்ரிம்டாக ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன் காரணம் என்னென்னா ஸ்வெட் நிறையா வரும், குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இச்சியாக இருக்கும், அதை சொறிவாங்க. ஸோ ஃபிங்கர் நெயில்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்டு ஜெம்ஸு உள்ளே போகும். அதுதான் வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்கான மெயின் ட்ரிகர் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிடும். ஸோ ஹேர் அண்ட் நெயில்ஸு ஷார்ட்டாக வச்சுக்கணும். கேலமைன் லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேர்க்குரு ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து கேலமைன், கிளிசரின், ஆலோவேரா அந்த மாதிரி பேஸ் லோஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு. பவுடர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகுது குழந்தைங்களுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டால்க் ஃப்ரீ பவுடராக இருந்தால் ப்ரிஃபரபிளி ரொம்ப ரொம்ப பெட்டரு. நீங்கள் அந்த பவுடர் யூஸ் பண்ணுறப்பையும் வந்து வேர்த்து வந்ததுக்கப்புறம் அந்த வேர்வை மேலே டஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒன்றுமே கூட அந்த ஸ்வெட் கிளான்ஸை பிளாக் பண்ணிவிடும். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்கள டவல் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடர் கையில் கொட்டி கையில் தேய்ச்சி டேப் பண்ணுறதுங்கிறது தான் ஐடியல் மெத்தட் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் பவுடர். டயப்பர் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு டயப்பர் ரேஷ் காமனாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்வெட்டு ஜாஸ்தி இந்த டைமில். ஸோ டயப்பர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் சில ப்ரிகாஷன்ஸ், ஒரு டயப்பர் ரேஷ் க்ரீமு, இல்லை சிம்பிளாக ஒரு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு டயப்பர் யூஸ் பண்ணுறது, கரெக்ட் சைஸ் டயப்பரு, ஒரு டயப்பர் ஃப்ரீ டைம் ஒரு 2 மணி நேரமாவது டயப்பர் இல்லாமல் அப்படி கேப் விட்டு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக ஏசி யூஸ் பண்ணலாமா குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் அரைஸ் ஆகும். தாராளமாக ஏசி பயன்படுத்திக்கலாம். பிறந்த குழந்தையிலேருந்துமே நீங்கள் ஏசி பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் முக்கியமான விஷயம், ரொம்ப நாள் ஏசி பயன்படுத்தப்படாமல் இருக்கும், சர்வீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏசியை ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸை பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசி பயன்படுத்த ஆரம்பிங்க. டெம்பரேச்சருமே வந்து ரொம்ப கீழே ஒரு 16, 18 அப்படிலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு 25, 26, 27 அந்த ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே, இன்ஃபேக்ட் பெரியவர்கள் கூடமே வந்து அது ஐடியல் டெம்பரேச்சராக இருக்கும். ஏசியோட அந்த ஸ்விங் ஃபேன் பிளேட்ஸ் வந்துட்டு மூஞ்சுக்கு நேராக காற்றடிக்காமல் அந்த டைரெக்ஷன் மட்டும் உங்கள் சீலிங்கையோ இல்லை எதிர்க்க உள்ள வாலையோ ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான டிப்பு. நெக்ஸ்ட்டு குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டு வராங்க அப்படின்னா வந்த உடனே வந்து ஏசி ரூமுக்கு அனுப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு வெளியில் ஃபேன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசி ரூமுக்கு போகலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த சம்மரில் உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிட்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாருமே வெக்கேஷன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். டூ ஸ்டே ஃபிட் அண்ட் ஹெல்த்தி அட் த சேம் டைம். Until we meet next, like, comment, share and subscribe. Thank you.